வணக்கம். அரிதறிதேம் மாநிலனாய் பிறத்தலறிதேம் அதனினம் அறிதேம் கூன் குருடையும் செவிடராய் பிணை நீங்கி பிறத்தலறிதேம் தாயை சிறந்த கோவிலமில்லையும் தந்தை சொல்மிக்க மந்திரமலி என்றேன் சத்தியபுரை நாட்டை ஆண்டு வரக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு இளைய மகனாக பிறந்தேன் உத்தமன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் உடன் பிறந்தது ஒரே அண்ணன் ஒப்பற்ற அண்ணன், அவருடைய பெயரோ தத்துவன். எங்கள் இருவருக்கும் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை, அவருடைய பெயரோ முத்தழகி. இப்படி நாங்கள் மூவராமாக பிறந்த உடனே நானும் என்னுடைய அண்ணனும் சின்னஞ்சிறு வயதிலே அயல்நாடு புறப்பட்டு வந்தோம் பட்டப்படிப்பினை படிப்பதற்காக. என்னுடைய அண்ணனோ பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு என்னுடைய தாய்நாட்டிற்கு சென்று விட்டார். எனக்கும் பட்டப்படிப்பு முடிந்துவிட்டது. இப்போது என்னுடைய தாய்நாட்டிற்கு சென்று என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும், என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும், எங்கள் இருவருக்கும் உடன் பிறந்த தங்கை முத்தழகியை பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன். பக்கா யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. அது கேட்டா யாரு தந்தை யாரு கூறம்மா. யாரோ ஒரு பெண்ணானவள் தன்னத்தனிமையை தலைவரி கோலத்தோடு அழுது கொண்டு செல்கிறாளே, அப்படி என்றால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்திருக்கும்? சரி, அரண்மனைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த பெண் யார், எதற்காக அழுது கொண்டு செல்கிறாள் என்று கேட்டு விசாரித்து விட்டு அதன் பிறகு அரண்மனைக்கு புறப்பட்டது. ஆமாம், இப்படியே சென்றால் பிடிக்க முடியாது, யார் என்று கேட்க முடியாது. குறுக்கு வழியிலே சென்று மடக்கி பிடிக்கிறோம். சரியான முறையில் விசாரிக்கிறோம்.
வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா அது கேட்டா யாரு தந்தை யாரு கூறம்மா உங்களுடைய பேர் என்ன? இந்த கானகத்தில் அழுது கொண்டு வரீங்களே அம்மா, நீங்க யாரு? ஐயா, என்ன இதற்கு முன்பு என்ன நீங்க பார்த்தது? உங்களை நான் பார்த்ததே கிடையாது. யார் நீங்க? அப்படியா? ஆமாம்மா. சொல்கின்றேன். சொல்லுங்க. ஐயா, யார்? என்னுடைய நாடு சத்தியபுரி நாடு ஐயா, சத்தியபுரி நாடு. என்ன சத்தியபுரி நாடா? அப்படி என்றால் சத்தியபுரி நாட்டு இளவரசி ஐயா. சத்தியபுரி நாட்டுக்கே இளவரசியா? ஐயா, யாரு? என் பேர் முத்தழகி ஐயா, முத்தழகி. முத்தழகியா? தங்கா. நீ எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்று நினைத்தேனே தங்கா. இப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறாயே தங்கா முத்தழகி. சத்தியத்தின் சோதனைக்கு சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனை சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி மீண்டும் நம்முடைய நாட்டையே வந்து பார்க்கும் போது எப்படியெல்லாம் வளர்ந்த ஆளாக இருப்பாய், சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருப்பாய் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேனே. இந்த கானகத்திலே அழுது கொண்டு வருகிறாய் தங்கா, என்னமா ஆனது? அண்ணா, நம்முடைய நாட்டில இருந்து தோழி பெண்களோட ஆடி பாடி கொண்டு நந்தவன வந்தேன் அண்ணா. வந்த இடத்திலே அந்தி சாய்ந்து விட்டது.
எனக்கு துணையாக வந்தவர் அனைவருமே என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் அண்ணா. நான் மட்டும் இந்த கானகத்திலே தன்னந்தனமிலே மாட்டிக்கொண்டேன் அண்ணா. போவதற்கு வழி தெரியாமல் நான் அழைத்துக் கொண்டு வருகின்றேன் அண்ணா. தங்கா, தோழி பெண்களோடு ஆடிப்பாடி கொண்டாய், அந்தி சாய்ந்து விட்டது. அரண்மனைக்கு செல்வதற்கு வழி தெரியாமல் இந்த கானகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏம்மா, நம்முடைய அரண்மனை எத்தனை காவல்காரர்கள் இருக்கிறார்கள், யாராவது ஒருவர் துணைக்கு அழைத்து வரக்கூடாதா? சரி தங்கா, வழி தெரியாமல் தான் இந்த கானகத்திலே நீ இருக்கிறாய் என்றால் இந்த சிறிய அண்ணன் நான் வந்து விட்டேன் அல்லவா? இப்போது உன்னை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு போகிறேன். அண்ணா, ஏம்மா, அரண்மனைக்கு நான் வருவதா? அயல் நாட்டிலே பட்ட படிப்பனை முடித்து விட்டு இன்றுதான் தாயகம் திரும்பியிருக்கின்றாய். ஆமா, அரண்மனைக்கு போங்கண்ணா. உனக்காக நம்முடைய அண்ணன் வழி மேல் இழுத்து காத்திருப்பாரு. அண்ணா, நான் வரவில்லை என்ன அரண்மனைக்கு. தங்கா, அரண்மனைக்கு நீ வர மாட்டாயா? என்னமா வார்த்தை உரைக்கிறாய்? தங்கா, நீ யார்? அரண்மனையை வாழக்கூடியவள் இந்த கானகத்தில் இருக்கலாமா? அம்மா, நான் அயல்நாட்டிலிருந்து இப்போதான் வந்தேன். அரண்மனைக்கு சென்று அனைவருமே பார்க்க தான் போறேன். இருந்தாலும் தனிமையில இந்த கானகத்துல உன்னை பார்த்து இதே இடத்துல விட்டு விட்டு சென்றால் என்னம்மா நடக்கும்? அண்ணா, அண்ணனா பாதுகாப்போடு உன் அரண்மனைக்கு கேட்டேண்ணா. வந்துதான்